எங்கே போகிறோம்? போகலாமா? ஹலோ, இட்ஸ் மினி vlog. விஷாலிக்கு பர்த்டே. ஒரு வாரமாக அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. ஈவினிங் மட்டும் வீட்டில் விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகவதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். விஷாலி நம்ம எல்லாருக்கும் விபூதி பூசி விடுவா. ஆனால் அவளுக்கு நம்ம பூசினோம்னா ஒத்துக்கவே மாட்டா. அவளுக்கு அவளே பண்ணணும், எல்லாமே அவளுக்கு அவளே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அம்மா அம்மா வச்சு விட்றேன்டா. நீ வச்சுக்கோ. அம்மா பாரு. வாவ், குட் ஜாப். நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு 5 மணிக்கு பிளான் பண்ணோம். ஆனால் 6:30க்கு தான் கோயிலுக்கே போனோம். இதுக்கு முன்னாடி உள்ள பர்த்டே வீடியோஸ்லாம் நான் அந்த இடத்துல டேக் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். நீ போ, அவள் வருவா, நீ போ. ஷேலியை பொறுத்த வரைக்கும் அவள் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் திருப்பி ரிட்டன் அவளோட தான் வரணும். இது நடையா பாருங்கள் என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. சுவாமியே சரணமையப்பா. கடவுளே பிள்ளையை காப்பாற்றுங்க. சொல்லு கடவுளே. ஐயப்பா பாப்பா காப்பாத்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. என்னடா காவடி ஆட்டம் ஆடுறியா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. கோயிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேசரி, இட்லி, சட்னி செஞ்சாச்சு. காலையில் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் முடியலை. அதே மாதிரி கேக்கும் நாங்கள் கட் பண்ணல. இந்த தடவை சும்மா ஒரு வெண்ணிலா கேக் வாங்கிட்டு வந்து அவளுடைய ஆசைக்காக, அவங்க அக்காவோட ஆசைக்காக சும்மா கொஞ்சோன்னு கட் பண்ணியாச்சு. எவ்ரி இயர் பூர்ணாவோட அப்பா ஆஃபீஸில் தீபாவளி டின்னர் உண்டு. ஸோ விஷாலி பர்த்டே அன்னைக்கு தான் அதை அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதனால பூர்ணா அப்பா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டின்னரோடு சேர்த்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.